எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் எசேக்கியாவை அழைத்து சொல்றாரு, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறு, வடக்கே பார், அந்த வடக்கு திசையை போய் பார் அப்படின்றார். அவரும் போய் ஆண்டவரோட அந்த வடக்கு திசையை பார்த்தா எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் அங்கே இருந்தது. அதை தொடர்ந்து படித்து பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அங்கே அந்த பரிசுத்த ஸ்தலம், கடவுள் இருக்கிற அந்த ஸ்தலத்தை அசுத்தப்படுத்தினாங்க. தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இது ஒண்ணுமே இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, இதோடு எரிச்சலான காரியங்கள், அருவருப்பு அவங்க செய்யறாங்க. தொடர்ந்து வா, வந்து என்ன பண்ணு, 8ஆம் வசனத்துல அந்த சுவற்றை உடைச்சு பார் அப்படின்ற. எசேக்கியாவும் அந்த சுவத்தை உடைச்சு பார்க்குறாரு. பார்த்தா சகல ஊரும் பிராணிகள், 10ஆவது வசனம், மிருகங்கள், சுரூபங்கள், இதெல்லாம் சகல விக்கிரகங்களையும் சுவற்றில் சித்திரமாக வரைஞ்சிருந்தது. அதில் இந்த ஒரு 70 பேர் இந்த ஜனங்க தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டு அதற்கு முன்பாக நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்க என்னை விட்டுட்டு எவ்வளோ ஒரு அருவருப்பு செய்கிறாங்க, என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை இந்த ஜனங்கள்லாம் கெடுத்து போட்டாங்க. இதோடு நிற்கலை, மேலும் நிறையா இருக்குது, வா அப்படின்னு எசேக்கியாவை மேலும் கூட்டிட்டு போய் அவர் காட்டுறாரு. அது 10ஆவது வசனத்தை பார்த்தா, இந்த ஜனங்க தன்னுடைய முதுகை ஆலயத்துக்கும் தன்னுடைய முகத்தை சூரியனுக்கும் நோக்கி தொழுது கொண்டு இருக்கிறாங்க. என் ஜனங்க என்ன முதுக புறக்கணிச்சிட்டாங்க, இந்த சூரியனை வழிபட்டு இருக்கிறாங்க. சிருஷ்டித்த என்னை மறந்துட்டு சிருஷ்டித்தவைகளை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வகையில நியாயம்? நான் நேசித்த ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஜனம் என்ன சொல்றாங்க பார் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனம், கர்த்தர் எங்களை பார்க்கிறதே இல்லை, எங்களை கைவிட்டு விட்டார். இவ்வளோவும் அசுத்தத்தையும் பண்ணிட்டு அருவருப்புகளையும் பண்ணிட்டு கர்த்தர் எங்களை கண்டுகொள்றதே இல்லை, எங்களை கைவிட்டார்ப்பா அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளும் அப்படிதான், கடவுள் யாருன்னு தெரியும், ஆனால் கடவுளை விட்டு தூரப்படுவோம், இஷ்டப்படுவோம், அசுத்தமான காரியங்களை செய்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து, இவனை பார், வடக்குல இருக்க இவன் வீட்டை பார், இவன் குடும்பத்தை பார், எனக்கு எவ்வளோ அசுத்தமான இந்த குடும்பம் ஜீவிக்குது, இந்த பிள்ளைகள் எனக்காக வாழலையே, விசுவாசமா இல்லையே, கீழ்ப்படியே அப்படின்ற சொல்ல நிலைமை நமக்கு வந்தா இப்படி யோசிச்சுப்பாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, இப்படி என்னை விட்டு தூர போற ஜனங்களை நான் நேசிக்கவே மாட்டேன். கடைசி வசனம், அவர்கள் மாத்தமாய் என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் செவி கொடுப்பதில்லை. கூப்பிடுவாங்க, ஒரு விருப்பம் பண்ணிட்டு நான் கை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, நானும் அவங்க கூப்பிடுவாங்க, என் காது அவங்க சத்தத்தை கேட்கவே கேட்காது அப்படின்னு ஆண்டவர் அங்கே வந்து எச்சரிப்பை சொல்றாரு. இப்போ நம்ம அசுத்தமான எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, பார்வை உம்முடைய திசையில் இருக்கும், வடக்கு திசையில் இருக்காது, அசுத்தத்தில் இருக்காது. நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.